வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியல் கதைக்களம் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தோன்னா கல்யாணம் செந்தாமண்டி இனி அநேகமாக போய்கொண்டிருக்க போது. ஏன்னா நம்ம ரேவதி மருதோட கல்யாண ஏற்பாடுகளை நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப தீவிரமாக நடத்தி வராங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மருதுக்கு நம்பிக்கையே விட்டு போயிடுச்சு. எத்தனையோ பிளான் பண்ணி எனக்கும் ரேவதிக்கும் எவ்வளவோ சடங்கு செய்யணும்னு அத்தை ஆசைப்பட்டாங்க. ஆனால் கடைசியில் எல்லா சடங்கும் அந்த கார்த்திகே சாதகமாக அமைஞ்சிருச்சு. இந்த கல்யாணம் மட்டும் எப்படி எனக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கதிருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதனால நேராக சூரிய கலாக்கு ஃபோன் போட்டு என் கல்யாணத்துக்குள்ள நீ வந்துருவல கலா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அந்த கார்த்திக் தான் எல்லாம் சாதகமாக நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு போது நம்ம விழி சூரிய கலா சும்மா இருப்பாங்களா? அண்ணன் கவலைப்படாதன்னு, நான் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன். அந்த வேலை முடிச்சதும் குயிக்காக நான் அங்கே வந்துடுவேன். என்னை மீறி அந்த கார்த்தி அந்த ரேவதி கழுத்துல தாலி கட்டிடுவனா என்ன, கவலைப்படாதன்னு. இதுக்கு முன்னாடி நடந்த சடங்கு எல்லாம் அந்த கார்த்திக்கு சாதகமா அமைஞ்சிருக்கலாம். ஆனா அவன் எதுவும் திட்டம் போட்டு பிளான் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் கும்பாபிஷேகம்ங்கிற ஒரு விஷயத்த அத்தை புஷ் பண்ணியிருக்காங்க. நீ கவலைப்படாத, கண்டிப்பா நீ தான் அந்த ரேவதி கழுத்துல தாலி கட்டுவா அப்படின்னு சொல்லி நம்ம சூரியகலா அந்த இடத்துல நம்ம மருது சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு ஃபுல் நினைப்போம் நம்ம கார்த்திக் மேலே தான் இருக்குது. ஸோ அம்மா நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக கார்த்திக் சார் தான் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாருன்னு யாழ் மனசு சொல்லுதுங்கிற மாதிரி நம்ம ரேவதி அந்த இடத்துல ரொம்ப க்யூட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம தாத்தா பாட்டியை தான் காமிக்கிறாங்க. அவங்க கார்த்திக்கிட்ட இங்கே பாருப்பா, நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்பவே ஆர்வமாக செஞ்சிட்ருக்கா. எனக்கு என்னமோ இதில் எந்த ஒரு விஷயமும் தப்பாக நடந்துக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகம் அப்படின்னு இதில் மட்டும் வேலையாக இருக்காமல் ரேவதியோட வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கண்காணிப்பாக இருந்துக்கோப்பா. ஏன்னா ரேவதியோட வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது, கவலைப்படாதீங்க தாத்தா, எனக்கு உங்கள் உயிர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் என்னோட ரேவதியும். சொல்லப்போனால் நீங்கள் ஒரு கண்ணுனா ரேவதி என்னோட மற்ற கண்ணு. அதனால கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடக்கும். அதே போல் என் ரேவதிக்கு நான் தான் தாலி கட்டுவேன் போதுமா அப்படின்னதும் என் பேராண்டி சொன்னால் கண்டிப்பாக அதை நடத்தி வைப்பாங்கிற மாதிரி தாத்தா பாட்டி முழு நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தன்னோட காதலை சொல்ல முடியாமல் நம்ம ரேவதி தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கார்த்தி ரேவதிக்காக ஒரு செயின் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த செயினை கண்ணாடி முன்னாடி பார்த்து புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த செயினை நீங்கள் உங்கள் கையால் எனக்கு வாங்கி தரணும்னு இருந்திருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்த என்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் தான் எனக்கு ரிங் போட்டீங்க. அதே போல் நீங்கள் கொடுத்த புடவையை தான் நான் கட்டினேன். ஏழை நடந்தப்போ கூட நீங்கள் எடுத்த புடவை தான் இப்போது நான் கல்யாணத்துக்கு கட்டுறதுக்கு கிடச்சிருக்கு. இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே நீங்கள் தான் எனக்காக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னா அந்த கடவுள் நீங்கள் தான் எனக்கு தாலி கட்டணும்னு இப்படி நினச்சிருக்காரோ என்னவோ. எனக்கு என்னமோ நான் உங்ககிட்ட என் காதில் சொல்ல இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்கள் தான் என் கழுத்தில் தாலி கட்டுவீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்த்து புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மறைச்சு நின்று நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்து செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன இவ இப்படி புலம்பிட்டு இருக்கா அந்த கார்த்தியை நினச்சி அப்படின்னா நம்ம ரேவதிக்கு கார்த்தி மேலே காதல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி பேரதிர்ச்சி ஆகிறாங்க. இல்லை, இப்படி ஒரு விஷயம் இனி நடக்கவே கூடாது. கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள ரேவதிக்கு அந்த எம்டி மேலே எப்படியோ வெறுப்பு வந்தே ஆகணுங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல கேவலமாக முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பினதும் நேராக நம்ம ரேவதி ரூமுக்கு வராங்க. என்ன ரேவதி, கண்ணாடியை பார்த்து புலம்பிகிட்டு இருக்க. இப்படி உன் எம்டி சார் நினச்சி கண்ணாடியை பார்த்து புலம்புறதை விட நீ போய் உன் காதில் எம்டி சார்கிட்ட சொன்னால் விஷயம் முடிச்சிட்டு போகுது. அதை விட்டுட்டு இப்படி கண்ணாடியை பார்த்து புலம்புறதால என்ன ஆக போகுது, நீயே சொல்லு அப்படின்னதும், ஐயோ அக்கா, ஆமாண்ணா என் காதல் கத்திரிக்கான்னுட்டு வந்துடாத, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நடக்கிறதெல்லாம் பார்த்தல எல்லாமே எம்டி
எம்டி சாருக்கு சார்பாக தான் நடக்குது. எனக்கு என்னமோ இந்த தாலி கட்டுற விஷயமும் அவருக்கு சார்பாக நடந்துருமோ பயமாக இருக்குக்கா. ஏற்கனவே அம்மா இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு ரொம்ப ஆவலாக இருந்துட்டுருக்காங்க. என்னால் மறுபடியும் குடும்ப பிரிவினை வந்துருமோன்னு பயமாக இருக்குக்கா அப்படின்னதும், இங்கே பாரு ரேவதி, இப்படி நீயும் அந்த கார்த்தியும் கல்யாணம் பண்ணி தான் 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறது அவசியமே கிடையாது. அம்மா நினச்சா கண்டிப்பாக 2 குடும்பமும் ஒன்று சேரலாம். அதுக்கு உன் கல்யாணத்தை அம்மா ஒரு பவடக்காயை பயன்படுத்துகிறாங்க. நீ அதெல்லாம் யோசிக்காத. இங்கே பாரு, அம்மாவுக்கு நம்ம சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையும் தான் முக்கியம். அதனால் கண்டிப்பாக அம்மாவே உன் காதில் அக்செப்ட் பண்ணுவாங்க. முதல்ல அந்த கல்யாண ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீ உன்னோட காதில் கார்த்திக்கிட்ட சொல்லு. அதே போல் உன் காதில் பற்றி அம்மா கிட்டேயும் பேசு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் எம்டி சாருக்கும் நல்லது அப்படின்னு போது ரேவதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலுக்கு போய் கடவுள் முன்னாடி நின்று ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. கடவுளே, இது வரைக்கும் நான் எதுவுமே ஆசைப்பட்டது கிடையாது, என் அம்மா பேச்சை மீறினது கூட கிடையாது. ஆனால் என்னோட கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது எனக்கு என் அம்மா பார்த்த மாப்பிள்ளையை விட என் மனசுக்கு பிடிச்ச எம்டி சாரை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அவர் மனசுலையும் நான் இருக்கேன். ஆனால் அவர் தான் தன்னோட காதில் என்கிட்ட சொல்கிறதுக்கு மறக்காரு. என்ன ஆனாலும் சரி, எப்படியோ எனக்கும் என் அம்மா பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. நான் ஆசைப்படுற மாதிரி எம்டி சார் தான் என் களத்தில் தாலி கட்டணுங்கிற மாதிரி வேண்டிட்டு இருக்கும்போதோ அந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வராங்க. வேண்டிட்டு இருக்கும்போது நம்ம ரேவதிக்கு அந்த அம்மனோட சிலையிலிருந்து ஒரு பூ விழுந்துருது. ஸோ இதை பார்த்து ரேவதியே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடவுளாச்சும் நம்ம கார்த்திக் ரேவதியை சேர்க்குற மாதிரி அந்த இடத்துல ஒரு சீன் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும்.